கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்கும் கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள் என்கிற தலைப்பிலே என் வேளை இன்னும் வரவில்லை என்று சொன்ன இயேசுவை கவனித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களிலே அநேக அற்புத அடையாளங்களை ஜனங்கள் மத்தியிலே செய்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார். அநேகர் அவர் மீது விசுவாசம் உள்ளவர்களானார்கள். அப்படி இயேசு செய்த அநேக அற்புதங்களில் ஒன்றுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கானாவூர் திருமண வீட்டிலே செய்த முதலாம் அற்புதம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீஷர்களும் கானாவூரில் நடைபெற்ற திருமண வீட்டிற்கு அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். இயேசுவின் தாயாகிய மரியாளும் அங்கே இருக்கிறார்கள். அந்த கலிலேயாவில் உள்ள கானாவூர் திருமண வீட்டிலே திராட்சரசம் குறைவுபட்ட போது அந்த செய்தியை இயேசுவின் தாயாகிய மரியாள் இயேசுவுக்கு அறிவிக்கிறதை பார்க்கிறோம். அப்பொழுதுதான் இயேசு அதற்கு மாறுத்தரமாக தன்னுடைய தாயாரிடத்தில், ஸ்திரீயே, உனக்கும் எனக்கும் என்ன, என் வேளை இன்னும் வரவில்லை என்று சொல்வதை பார்க்கிறோம். அதைத் தொடர்ந்து இயேசுவின் தாயாகிய மரியாள் போய் வேலைக்காரரை பார்த்து, அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்று கூறுவதை பார்க்கிறோம். அதாவது இயேசு கிறிஸ்து உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். அப்படியே அந்த வேலைக்காரர்கள் இயேசு தங்களுக்கு கற்பித்தபடி செய்கிறார்கள். இயேசு வேலைக்காரரை நோக்கி அங்கு இருந்த 6 கற்சாடிகளில் தண்ணீரை நிரப்பும்படி கூறுகிறார். அவ்வாறு அவர்கள் நிரப்பி முடிந்தவுடன் அதை இயேசு எடுத்துக்கொண்டு பந்தி விசாரிப்புக்காரர்களிடத்திலே போய் கொடுங்கள் என்று சொல்வதை பார்க்கிறோம். பந்தி விசாரிப்புக்காரர்கள் அதை எடுத்துக்கொண்டு போய் மக்களுக்கு திருமண வீட்டிலே பரிமாறுகிறதை பார்க்கிறோம். அப்பொழுதுதான் அந்த திராட்சரசத்தை அருந்தியவர்கள் மணவாளனை அழைத்து, யாராவது முன்பு நல்ல ரசத்தை வைத்துவிட்டு ருசி குறைந்த திராட்சரசத்தை பரிமாறின பின்பு நல்ல ரசத்தை பரிமாறும்படி கூறுவார்களா? நீரோ இதுவரை நல்ல ரசத்தை வைத்திருந்தீரே என்று சொல்லி அவர்கள் இயேசு தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினதை அறியாதபடிக்கு கூறுவதை பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்படி ஒரு மகிமையான அற்புதத்தை கானாவூர் திருமண வீட்டிலே செய்து அந்த திருமணத்தில் ஏற்பட்ட திராட்சரச குறைவை மாற்றி அங்கே ஒரு அற்புதத்தை செய்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ருசியற்ற, மணமற்ற, நிறமற்ற தண்ணீரை இயேசு திராட்சரசமாக மாற்றி திருமண வீட்டில் இருந்த குறைவை நிறைவாக்கி அவர்களை மகிழ பண்ணினார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து இந்த அற்புதத்தை ஒருவேளை திருமணம் முடிந்த அனைவரும் போன பிறகு செய்தால் அதனால் என்ன பிரயோஜனம்? அல்லது இயேசு கிறிஸ்து ரொம்ப சீக்கிரமாகவே தண்ணீரை திராட்சரசமாக மாற்ற வேண்டிய அவசியம் என்ன? ஆனால் இயேசு ஒரு அற்புதத்தை செய்தால் அது சரியான நேரத்தில், தேவையான நேரத்தில் அதை அவர் செய்து முடிக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் அநேக காரியங்களுக்காக கலங்கி தவிக்கிறோம். ஏன் இவ்வளவு காரியம் என்னுடைய வாழ்க்கையிலே தாமதமாகி கொண்டிருக்கிறது? ஏன் இந்த குறிப்பிட்ட காரியம்
தாமதமாகி கொண்டிருக்கிறது என்று நாம் கவலைப்படலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற தேவன். எதையும் அவர் தாமதிப்பது இல்லை. சரியான நேரத்தில் உங்கள் வாழ்க்கையிலும் கர்த்தருடைய வேளை வரும். நிச்சயமாக அவர் அற்புதத்தை செய்து உங்களை மகிழ பண்ணுவார். அந்த வேளை இப்பொழுதே உங்களுடைய வாழ்க்கையிலே வந்து உங்களை மகிழ பண்ண போகிறது. ஆகவே அந்த நம்பிக்கையோடு இயேசுவை நோக்கி பார்த்து ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளிலும் தகப்பனே, கானாவூர் திருமண வீட்டிலே தண்ணீரை திராட்சரசமாக மாற்றி அங்கு ஏற்பட்டிருந்த திராட்சரச குறைவை நீக்கி அந்த ஜனங்களை மகிழ பண்ணி உம்முடைய முதலாம் அற்புதத்தை திருமண வீட்டில் நிகழ்த்தினீரே. உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். இப்பொழுதும் யார் யாருடைய வாழ்க்கையில் என்னென்ன குறைகள் இருக்கிறதோ அதெல்லாம் நிறைவாகும்படி தேவன் தம்முடைய அற்புத கரத்தை நீட்டி ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அற்புதத்தை செய்ய நாங்கள் கெஞ்சி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, என் வேளை இன்னும் வரவில்லை என்று சொல்லி ஏற்ற வேளையிலே அற்புதத்தை செய்து தம்முடைய ஜனங்களை மகிழ பண்ணினது போல, குறைவுகளை நிறைவாக்கினது போல என் ஜனங்களுடைய வாழ்க்கையில் உள்ள குறைவுகள் நிறைவாக ஜெபிக்கிறேன். நீரே இவர்களுடைய வாழ்க்கையில் போதுமானவராக இருந்து நடத்த வேண்டுமென்று அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள் என்கிற தலைப்பிலே இன்றைக்கும் என் வேளை வரவில்லை என்று சொல்லி ஏற்ற வேளையிலே அற்புதத்தை செய்து தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தின ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலும் அற்புதத்தை செய்து உங்களை மகிழ பண்ணுவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.